விஜய் இதுவரைக்கும் வந்து மக்கள் பணியோ, சமூக சார்ந்த எந்த கருத்துக்களோ, இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சிக்கலை வந்து எதிர்க்கும் விதமாகவோ, அவர் இதுவரைக்கும் எதுவுமே பேசல. சரி அரசியலுக்கு வரல, அதனால பேசலன்னு விட முடியாது. ஏன்னா சமூகத்தில் ஒரு ஒரு அதிகாரம் பெற்றவராக, அந்தஸ்து பெற்றவராக அவரு இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கிரவுட் இருக்கு. அவர நம்பி பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான ஒரு மனிதராகவே இருந்திருக்கிறாரு. அதை மீறியும் அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய சிக்கல்கள் குறித்தோ, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் குறித்தோ, சுயாட்சி குறித்தோ, இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய சமத்துவம் குறித்தோலாம் அவர் எதுவுமே பேசல. இப்ப கட்சி தொடங்கினோன நான் பேசுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் முழுசா எதுவும் பேசல. அவருடைய செயல்பாடுகள பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறாரு. கட்சி தொடங்கின உடனே ஷூட்டிங் முடிச்சுட்டு, அப்புறமா நான் ஃப்ரீ டைம்க்கு அப்புறமா நான் வந்து மக்களுக்கான அரசியல் பேசுவேன் அப்படிங்கிறாரு. அப்படி பேசின சில மாதங்கள்லயே அவருக்கு ஓட்டு போட்டு, அவர வந்து முதலமைச்சரா ஆக்கிடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாதகால இருக்கக்கூடியவர்களை எப்படி சீமான் சிந்தனை திறனற்றவர்களாக வைத்திருந்தாரோ, அதே மாரி தான் விஜயும் தன்னுடைய கட்சியில் சிந்தனை திறனற்ற கும்பலை வந்து சேர்த்துட்டே இருக்கிறாரு.